நெல்லை அரசு விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார். ஆல்வின், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக திருநெல்வேலிக்கு இன்று காலை வருகை தந்து காலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்ட அவர் மதிய ஓய்வுக்கு பின்னர் தற்போது திருநெல்வேலி பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சுமார் 60 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகை தருகின்ற போது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய வண்ணாரப்பேட்டை பகுதியில இரு சாலையினுடைய இருவரையிலும் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து சாலையில் நடந்து வந்து மக்களை சந்தித்து அவர்களிடம் அவர்களோடு கைக்குலுக்கி மகிழ்ந்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சில மனுக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிகிறது. அங்கு வந்திருக்கக்கூடிய மக்களோடு அவர் நடந்து பிரதானமான நெடுஞ்சாலை திருநெல்வேலி மாநகரத்தினுடைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து பாளையங்கோட்டை முருகன்குறிச்சி வரை இருக்கக்கூடிய பிரதான நெடுஞ்சாலையும் இருப்போம் மரங்கிலும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடி அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அந்த நிகழ்வை, அந்த ரோடு ஷோ என்று அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு நேரடியாக பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு 60 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அதை முடித்துவிட்டு மீண்டுமாக பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திமுக கட்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை முடித்த பின்பு பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு அது அருகில் இருக்கக்கூடிய நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இப்படியாக இன்றைய நிகழ்வுகள் அவருக்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாலையில் தற்போது அவர் பிரதான நெடுஞ்சாலையில் அந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் சாலையில் நடந்து வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.